Welcome to Blessy Kitchen. ஹாய்மா, இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீமா பால் கறி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ கீமா எடுத்திருக்கேன், முந்திரி ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன், பட்டை லவங்கம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், தனியா பொடி 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், பூண்டு, இஞ்சி. இப்போது அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுக்கிறோம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, தனியா பொடி சேர்த்துக்கோங்க, லவங்கம், முந்திரி இவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வரேன் நான். இப்போ மசாலா அரைச்சாச்சு. கொஞ்சம் கீமாவுக்கு கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். கீமாவுக்கு மிக்ஸ் பண்ணலாம். 2 தக்காளி சேர்க்கலாம் இதில். இப்போ அரைச்சிட்டு வரேன். இப்போ தக்காளி சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் தண்ணி ஊற்றி இது கழுவி இதில் ஊற்றலாம். தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்கு வைக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். கீமா அரைச்சிக்கலாம். அதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம், ஒரு 10 பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கலாம், வறுத்த பச்சை மிளகா, அரைக்க உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போது இதை எடுத்து வச்ச மசாலா இதில் சேர்க்கணும். மசாலா நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு எதுவுமே வேண்டாம், பொட்டுக்கடல எதுவுமே வேண்டாம், பிரெட் கிராமு, முட்டை எதுவுமே வேண்டாம். கீமா பால் பண்ணி இப்படி நம்ம சேர்க்கணும். இப்படி எல்லாம் உண்டை பண்ணியாச்சு. நம்ம அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுத்தூர ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். கீமா மேலே வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி அப்படியே அடுப்பில் நம்ம ஸ்லோவில் வைக்கிறோம். அடுப்பில் வைக்க போகிறோம். ஐயிலே வைங்க. இது ஐயில் 15 நிமிஷம் நல்லா சுண்ட வச்சாச்சு. கீமா ஒடிவே இல்லை பாருங்க. ஒரு 15 நிமிஷம் கீமா எல்லாம் பாயில் ஆனதும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம தனியாக கொதிக்க வச்ச கிரேவி அதில் சேர்க்க போகிறோம். இந்த கிரேவி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும். ஒரு கீமா கூட உடையில பாருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் செய்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சப்பாத்தி, தோசை, களி, ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு நான் வரேன். தேங்க்யூ. பாய். Thank you for watching.